மார்னிங் நம்ம எந்திரிச்ச உடனே யூஸ்வலா பண்ற ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா போறது. இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, யூடியூப் போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, நம்ம ரீசெண்ட் டேஸா கேட்கிற ஒரே ஒரு நியூஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா விசஸ் இந்தியா. அமெரிக்கா வந்துட்டு இந்தியா மேல போட்ட டேக்ஸ பத்தி தான் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் லாஸ்ட் 1 வீக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா மோடி வந்துட்டு சீனா போனது, அது இல்லாம நம்ம 2 நாடு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறினது இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டிங்கான நியூஸ். இத பார்த்துட்டு அமெரிக்கா வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் இந்த ஒரு 2 வீக்ஸாவே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு ஃபேவரா ஒரு விஷயத்தை நம்ம மோடி வந்துட்டு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஜிஎஸ்டிலாம் வந்துட்டு குறைச்சிட்டு ஒரு 2 அடுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா வந்துட்டு அமெரிக்கா 50% டேக்ஸ் போட்டாங்க. ஸோ அங்க போனா நமக்கு பெருசா ஒன்றும் கிடைக்காது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம நாட்டிலே வந்துட்டு விலையை கம்மி பண்ணி ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே கன்சியூமருடைய அந்த திறன் வந்து அதிகமாகும். அப்படிங்கிறதுனால வந்துட்டு நிறைய டேக்ஸ் வந்து குறைச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாரு. இது எப்போ அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 22ஆம் தேதி வரப்போகுது. இத பத்தி இன்னும் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்கள் பூபதி. ஹலோ எக்ஸ் ஸ்குவாட். நேற்று பாத்தீங்கன்னா மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனுடைய தலைமையில 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நடந்திருக்கு. அதுல 28 ஸ்டேட்டோடைய நிதி மந்திரிகளும் வந்துட்டு கலந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிதி அமைச்சர் வந்துட்டு தங்கம் தென்னரசு வந்துட்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நடந்தது. அந்த 10 மணி நேரம் நடந்ததுல என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இந்தியா முழுக்க ஒரே சமமான வரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் 2017 ஜூலை 1ஆம் தேதி வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்தியா வந்து அறிமுகப்படுத்துது. அதுக்கு முன்னாடி அந்த வரி இந்த வரி நிறைய மறைமுகமான வரிகளை வந்துட்டு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்குள்ள இங்க கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் ஜிஎஸ்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 4 பிரிவுகளா இருந்துச்சு. 5, 12, 18, 28 இந்த 4% அவங்க வந்து டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெறும் 2 பிரிவுகளா பிரிச்சுட்டாங்க. அந்த 2 பிரிவுக்கான டேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 5% டேக்ஸ், இன்னொன்னு வந்துட்டு 18% டேக்ஸ். இதுதான் வந்துட்டு அந்த 2 அடுக்குங்கிறது. இதுக்கு வந்துட்டு 2.0 அப்படிங்கிற ஒரு பேரும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம சிறப்பா இன்னொரு வரி இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் டொபோக்கோ இந்த மாதிரி சிகரெட்டு, பீடி, அதுக்கப்புறம் இந்த பான் பிராக்கு, பான் மசாலா, ஆன்ஸ், கூலிப்பே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு 40% வந்துட்டு டேக்ஸ். அது இல்லாம இந்த நல்லா வந்துட்டு பணக்காரங்க இருக்காங்களா, ரிச்சான ஆளுங்க, ஏரோப்ளேன் வச்சிருக்கவங்க, நல்லா பெரிய பெரிய கார்லாம் வச்சிருக்கவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த 40% வந்து டேக்ஸ் இருக்கு. இப்போ இந்த 2 அடுக்குல வந்துட்டு என்னென்ன பொருட்கள் அடங்கும், இதுல எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு டேக்ஸ் அப்படிங்கிறத நான் இன்னும் கிளியரா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது 5%ல இருந்து 0% டேக்ஸா குறையிற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால், சென்னா, பன்னீர், ரொட்டி, பரோட்டா, பென்சிலு, அலிபான் அதாவது லப்பரு, வரைபடங்கள், நோட்டு, புத்தகம், கலர் பென்சில், அது மட்டும் இல்லாம உயிர்காக்கும் 33 மருந்துகள், தனிநபர், ஆயில் மற்றும் காப்பீடு பிரீமியம் இதெல்லாம் வந்துட்டு 0%, 1% கூட டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு 12%ல இருந்து 5% வந்து குறைச்சிருக்க பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேர் ஆயில், பாத்ரூம் சோப்பு கட்டிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாம்பு, பல்லு விளக்குற பிரஷ், பேஸ்ட், சைக்கிள், வந்துட்டு சமையல் அறைகளுக்கு தேவையான பாத்திரங்கள், அதுக்கப்புறம் நாப்கின், டயப்பரு, அப்புறம் சாஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா, நூடுல்ஸ், சாக்லேட்டு, காஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு பதப்படுத்தப்பட்ட வந்து கறி, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃபிளெக்ஸ், வெண்ணெய், நெய் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் பழ ஜூஸ், பிஸ்கட்டு, இந்த பாக்கெட்ல அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள்ல பாதி. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில்பரு, அதுக்கப்புறம் துணி, அதுக்கப்புறம் வந்துட்டு தையல் இயந்திரம், குடைகள், உலர் பழங்கள் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு, உறைந்த காய்கறிகள், சில காய்கறிகள், உரம், பூச்சிக்கொல்லி, டிராக்டர், அறுவடை அல்லது கதிரடிக்கும் இயந்திரம், உரம் தயாரிக்கும் இயந்திரம், இதுக்கெல்லாம் வந்துட்டு 12% டேக்ஸ்ல இருந்து 5% டேக்ஸா வந்து மாத்திட்டாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 28% இருந்து 18% வந்துட்டு டேக்ஸ் குறையிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி மிஷின்ஸு, அதுக்கப்புறம் டிவி, பாத்திர கழுவுற மிஷினு, அதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சிறிய கார்கள், 350 சிசிக்கு உட்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், சிமெண்ட்
இதை எல்லாமே வந்துட்டு 28% டேக்ஸில் இருந்து 18% வந்துட்டு குறைச்சி விட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதியில இருந்து அதெல்லாம் வந்துட்டு நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ட்ரம்ப் எது பண்ணாரோ இல்லையா, நமக்கு ஒரு நல்லதை பண்ணி விட்டாரு, டேக்ஸ் எல்லாம் குறைச்சி விட்டாரு. 50% ட்ரம்ப் டேக்ஸ் போடாதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குமா என்னன்னு தெரில. ஸோ அதே மீறி வந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம பிரதமர் வந்துட்டு சீனாவுக்கு போயிருந்தாரு. அதை பார்த்த உடனே சீனா கூட போய் நின்று சிரித்து பேசி கை கொடுத்து பேசணும். உடனே வந்துட்டு ட்ரம்ப்புக்கு வயிறு கீரெலாம் வெடிச்சிருச்சு. அமெரிக்காவில் அவன் வயிறு எறிகிறது இங்கே வரைக்கும் கருகிற ஸ்மெல் வரைக்கும் வந்துருச்சு. இதே இன்னொரு டைம் போய் நம்ம மோடி சீனாவுக்கு போயிட்டு அந்த சீனாவுடைய பிரதமர் புட்டின் இவங்களெல்லாம் மீட் பண்ணி பேசி இன்னொரு சிரிச்சு மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியே வந்துருச்சு அப்படின்னா ட்ரம்ப்புடைய டவுசர்லாம் கலண்டும் போல. ஏன்னா இந்தியாவும் சீனாவும் ஒன்றும் சேர்ந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமான எஃபர்ட் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தான். பாகிஸ்தான்கிட்ட சொல்லி போகிற தூண்டி விடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீனாகிட்ட சொல்லி அந்த மாதிரி ரசம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்துட்டு நமக்கு பார்த்தது வந்துட்டு அமெரிக்கா தான். இப்போ அவங்க பண்ண இந்த வேலையினால சீனா கூடயே போய் நம்ம கை கோர்த்துட்டோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்துட்டு போட்டு அடின்னு அடிச்சு விட்டுருச்சு. ஆள் இப்போ கலங்கி போயிட்டாரு. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கு. அந்த பிஸ்னஸ் ஒன்று இருக்கு. அதாவது ட்ரம்ப்போடைய ஃபேமிலி பிஸ்னஸ் அது வந்துட்டு பாகிஸ்தானில் பண்ண போகிறாங்க. அதனால வந்துட்டு அமெரிக்கா அந்த ட்ரம்ப் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனாலே வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரை நிறுத்தணும், ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ட்ரம்ப்புடைய ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, உக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட்டு. ரெண்டாவது ஒன்று, ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இந்த நோபல் பீஸ் பரிசு வந்துட்டு அவனுக்கு தேவைப்படுது. வாங்கணும் அப்படிங்கிற தேவைப்படலை, அவன் வாங்கணும்னு நினைக்கிறான். அது ஒன்று, அதுக்கோசரம் போராடிட்டு இருக்கான். அது வந்துட்டு எதுவும் கிடைக்கல. ரெண்டாவது வந்துட்டு நம்ம இந்தியா பாகிஸ்தான் கூட வந்துட்டு அந்த பெல்காம் வந்துட்டு இந்த பகல்காம் அந்த டென்ஷன் இருந்தப்போ வந்துட்டு அப்போ ஒரு 2 டைம் வந்துட்டு நம்ம இந்திய பிரதமருக்கு வந்துட்டு அவன் ஃபோன் பண்ணியிருக்கான். அதில் ஒரு டைம் ஃபோன் பண்ணி என்னன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நான் தான் உங்களை சமாதானப்படுத்தி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பிரதமர் என்னன்ட்டானா, போயோ நீலாம் வந்துட்டு சமாதானமே படுத்தி வைக்கல அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டென்ஷனா ட்ரம்ப்புக்கு இந்த அளவுக்கு வரி போகிறதுக்கு காரணம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாகிஸ்தான் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு அந்த அவார்டு கிடைக்கிறதுக்கோசரம் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரம்ப்பும் வந்துட்டு இந்தியா கூடயும் கேட்டிருக்காரு, எனக்கு வந்துட்டு நீங்கள் நாமினேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம பிரதமர் என்னன்ட்டாருன்னா, நம்ம நாமினேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு இந்த போரை நிறுத்தி வச்ச மாதிரி ஆகிரும் அப்படின்ட்டு, நீலாம் ஒன்றும் எங்களுக்கு பண்ணவே இல்லை, நான்லாம் நாமினேட் பண்ண மாட்டேன் போயா அப்படின்ட்டு போயிட்டாரு. இது இன்னொரு டென்ஷன். ரெண்டாவதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மோடி கனடா போயிருந்தப்போ வந்துட்டு ட்ரம்ப்பும் வந்துட்டு இன்வைட் பண்ணுறாரு, இங்கே வாங்க ஒயிட் ஹவுஸ் வாங்க அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் கூட மதிக்காத கனடாவில் இருந்து நம்ம மோடி வந்துட்டு இந்தியா கிளம்பி வந்துட்டாரு. அது இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு, ஈகோவை தூண்டி விட்டுருச்சு. நீ என்னையா எதிர்த்து நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே டேக்ஸ் போடுவோம், நான் வல்லரசு நாடு அப்படிங்கிற மாதிரி டேக்ஸ் போட்டாங்க. எல்லா நாடுக்கு மேலேயும் போட்டாங்க. அதில் சீனா ஒன்று, இந்தியா ஒன்று. இதனால வந்துட்டு டேக்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அந்த உக்ரைன் போரை நிறுத்துறது. அதில் வந்துட்டு இந்த ரஷ்யாவை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு குறிக்கோளாக இருந்தார். அப்படி ரஷ்யாவை முடிக்கணும் அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணுற நாடுகள் எல்லாத்தையும் அடிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாங்கிறது அது ஒரு சூப்பர் ஜெயிண்ட், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு பின்னாடி நிற்கிறது இன்னும் 2 சூப்பர் ஜெயிண்ட். சீனா வந்துட்டு இந்த உலகத்தோடைய ஃபேக்ட்ரின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்தியா வந்துட்டு அதிக பாப்புலேஷன் கொண்டது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்லாம் வந்துட்டு இங்கே தான் நிறையா வந்துட்டு இதாகுது. இந்த மாதிரி 2 நாடு வந்துட்டு ரஷ்யாவுக்கு பின்னாடி நிற்கும் போது வந்துட்டு அந்த ரஷ்யா வந்துட்டு தொடர்றதுங்கிறது ஒரு பெரிய பெரிய டஃப்பான ஒரு விஷயம். இதனால தான் வந்துட்டு இந்த ட்ரம்ப் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போய் நம்மளா இருக்கட்டும் எல்லாரும் போய் வந்துட்டு சீனா கூட அந்த பிரிக்ஸ் கூட வந்துட்டு எல்லாம் சேர போகிறதுனால வந்துட்டு ட்ரம்ப்புக்கு ஆட்டம் கண்டுருச்சு. இப்போ வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்காரு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டோம், அதுக்குன்னு நீ போய் சீனா கூட போவியா அப்படிங்கிற மாதிரி வயிறெஞ்செல்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒரு பயத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்துட்டு அமெரிக்காக்குள்ளேயே போட்டு ட்ரம்ப் அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ண, இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்துட்டு அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த
கிம் ஜாங் உன் அந்த பப்ளி அந்த குழந்தை வேற சீனாக்கு வந்துருந்துச்சுல, கிம் ஜாங் உன் வந்துட்டு சீனாக்கு வந்துட்டாரு. அதை பார்த்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்புக்கெல்லாம் டவுசர் கழட்டிட்டு போயிடுச்சு போல. ஏன்னா நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆல்ரெடி ஆகாதாங்க, ஆல்மோஸ்ட் எப்பயிலேருந்தே எதிரி தான். அந்த நார்த் கொரியாவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அமெரிக்காவை போட்டு அடிச்சது அந்த மாதிரி ஒரு இதை தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கிம் ஜாங் உன் சீனாவுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஆட்டம் கண்டுருச்சு. ஆகா, எல்லாரும் நமக்கு எதிராக வந்து திரும்பிக்கிட்டாங்க, இப்போ நம்ம தான் எப்படியாச்சும் ஒன்று பண்ணி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்களுக்குள்ளேயே போட்டு இதை எப்படா ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன முடிவு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு இந்தியா அமெரிக்கா கூட எந்த ஒரு பிஸ்னஸும் வச்சிக்காத, அதுவும் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்துட்டு நம்ம எதுவுமே நம்ம வந்துட்டு இந்தியா கொடுக்கறதில்ல, இந்தியாவில் இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க அதிகமான டேக்ஸ் போட்டுருக்காங்க, அதனால நான் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் 50% டேக்ஸ் போட்டது வந்து நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு 40 நாடுகிட்ட வந்துட்டு நம்ம தயாரித்த பொருட்கள், கைவினை பொருட்கள், ஷர்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு 40 நாட்டு நம்ம பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி தான் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நம்ம ஊர்லேயும் ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஊர் தொழிலாளர்களுக்கும் வந்துட்டு கொஞ்ச நாச்சும் அந்த இது வந்துட்டு காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிரிக்ஸ், பிரேசில், அதுக்கப்புறம் வந்துட்டு ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 4 நாடு சேர்ந்து அந்த ஒரு காசு பிரிக்ஸுங்கிற ஒரு காசு தயாரிக்க போறாங்கல்ல, அதை தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்துட்டு இந்த எப்படி சொல்றது வல்லரசு நாடு, ரொம்ப ரிச்சான நாடு, பணக்கார நாடுலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாமே அப்படியே மாறிடும். அவங்களுடைய விலைவாசி எல்லாம் உச்சத்துக்கு போயிடும். அமெரிக்கா வந்துட்டு கடைசியில் வந்துட்டு பிச்சை எடுக்கிற நிலமையில கொண்டு போய் ட்ரம்ப் விட்டுருவார் போல. அதுதான் நடக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா. ஸோ இதை கூடி சீக்கிரம் இந்த ட்ரம்ப் இந்த விளையாட்டில் நிறுத்திக்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல ஒரு நியூஸோட பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம்.